வணக்கம், விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு அந்த கோல் செட்டிங் வீடியோ பார்த்தோன்னே, இலக்குகள் வீடியோ பார்த்தோன்னே எப்படி கோலை செட் பண்ணுறது அப்படின்னு சில டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கைஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம ஒரு சரியான ஒரு என்ட்ரிக்கு வரோம். அதனால் கோல் செட்டிங் இலக்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்குன்றது ஒரு கோல், அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. கனவுகளுக்கு ஒரு டெட்லைன் கிடையாது. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எப்போ வாங்க போகிறோன்னு தெரியாதுக்கு பேர் தான் கனவு. ஆனால் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வெறியாக மாறி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுதான் இலக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இலக்குகள் எப்படி எழுதணும், ஆல்ரெடி ஒரு 6 விஷயம் சொல்லியிருந்தேன். திருப்பி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் கோல்ன்றது என்ன அப்படின்னா, 3 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அந்த கடனில் எது இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள், நிறைய வட்டி, ரொம்ப மீட்ரு வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, அந்த மாதிரி இஎல் அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதில் 10 லட்ச ரூபாயில் 10 லட்சம் கடன்காரனும் இவ்வளோ ப்ரெஷர் பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் அதில் ஒரு 20%, 25. இப்போ நமக்கு இலக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா. அந்த 2.5 லட்ச ரூபா நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த 2.5 லட்ச ரூபாயை எப்படி கொடுக்கறது? 3 months டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 ரூபா ஒரு மாதம் கொடுக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 ரூபா ஒரு நாள் சம்பாதிக்கணும். இதுதான் நம்மளோட இலக்கு. அதை எழுத சொல்கிறேன் நான். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? இலக்குகளை எப்பயுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டாஸ்க்காக எழுதணும். அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக புரியும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவை கொடுக்கும். இன்றைக்கி 3,000 ரூபா எனக்கு வேணும். அந்த 3,000 ரூபாய்க்கு நான் எப்படி ஏர்ன் பண்ண போகிறேன்? அந்த 3,000 ரூபா சம்பாதிக்கணுன்னா என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் நம்ம. சரி, அதனால் முதல் நீங்கள் எழுத வேண்டியது 3 மாதம் நான் என்ன இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட 10 லட்ச ரூபா கடன் உடனே அடையணும்னா, உடனே அடையிறதுக்கு தெரியல. மேபி நம்ம கடனை வாங்கி அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் பிஸ்னஸில். மேபி நம்மளோட அசட்டை வித்தோ இல்லை வேறு எங்கேயாவது வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா நம்ம டைம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடனை வாங்கி கடன் கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது பெருசாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணி பணம் கொடுக்கணும். அது வரைக்கும் கடன்காரன் வெயிட் பண்ண மாட்டான். அப்போ அது யார் வயிற்றுவலிக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறானோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2.5 லட்சம், 80,000 இல்லை 10,000, 20,000 நம்ம கொடுக்க ஆரம்பித்தவளோ கடன்காரங்க ஆஃப் ஆக ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. என்ன தெரியுமா? ஃபோனை பிக் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. கடன்காரங்க டென்ஷனாக வருது. அவங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே வட்டிக்கு ஆசைப்பட்டோ, அதிக வட்டிக்கு, மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டின்னு ஆசைப்பட்டு பணம் கொடுத்தவங்கள இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏற்ற வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்க கம்மி வட்டிக்கு வாங்கி நம்மள்ட்ட கொஞ்சம் அதிக வட்டி கொடுத்துருக்கலாம். ஆப்வியஸாக கடன்காரங்க நமக்கு எதிரிகள் கிடையாது. அவங்க நமக்கு தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நாம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சரியா? எல்லாரும் எதிரியாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க முடியல, நம்ம டைம் வாங்கியிருக்கோம். அந்த டைமில் நம்ம என்ன உருப்படியாக பண்ணி சம்பாரித்தோம் அவனை திருப்பி கொடுக்கணும். அதுதான் அது. இதுக்கு செக் கொடுத்துருந்தா மேபி அதை கோர்ட் கேஸ் மாதிரியோ அல்லது நிறைய பாண்டு கொடுத்துருந்தோம், வீட்டு பத்திரம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு வீடியோவில் என்னால் ஷேர் பண்ணிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு கடன்காரனும் கால் பண்ணால் முதல்ல காலை எடுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இது 50% ப்ராப்ளத்தை இது ரெடியூஸ் பண்ணும், சால்வ் பண்ணும். எடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, பணம் கொடுத்தோம் ஃபோன் எடுக்கல. இப்போ நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா, ஆக மாட்டிங்களா? அதே மாதிரி தானே அங்கே இருக்கவங்களுக்கும் வாங்கின பணத்தையும் கொடுக்கல, வட்டி கூட கொடுக்கல. அவங்க என்ன சொல்ல வாங்கி கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அதையும் பார்க்கணும்ல. சரியா? இப்போ நம்ம ஆமாம் வட்டிக்கு தானே கொடுத்த, வட்டி எவ்வளோ கொடுத்துருக்கேன், 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், 10 லட்சம் வட்டி கொடுத்துருக்கேன். இது சட்டப்படியோ அது நம்ம எங்கேயுமே நிற்காது. அதனால் வாங்கின பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம போக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோன் எடுக்காமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தால் என்ன சொல்லணும்? முதல்ல பயப்படாதீங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த மனநிலை ரொம்ப கஷ்டம். கடன்காரனுடைய ஃபோனை எடுத்து அதை தைரியமாக பிக் பண்ணி சொல்கிறது, இதை மட்டும் பண்ண ஆரம்பிங்களேன். நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது. அதை ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஃபோனில் அடிச்சிடுவான். இல்லை ஃபோனை எடுக்காமல் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவான். அதுதான் பெரிய ப்ராப்ளம். வீட்டுக்கு கத்துவான், 4 பேர் பார்ப்பான். அதுக்கு பெஸ்ட்டு ஃபோன் எடுத்துடலாம்ல. எவ்வளோ நாளைக்கு தான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது கேட்குறேன். எவ்வளோ நாள் தான், எங்கே தான் ஓடுறது சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ணிவிடும். பெஸ்ட்டு உலகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஃபேஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது அந்த ஃபேஸிங் மென்டாலிட்டி, அந்த எஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான், மன வலிமை. இது எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ அந்த ப்ராப்ளத்தில் 50% சால்வ் ஆகிடும். அதனால் யாரை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல ஃபோன் எடுக்காமல் இருக்காதீங்க.
அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம். அது எரிச்சலாக இருக்கும். அது பயங்கர ப்ரெஷர், பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களோட மனநிலேருந்து தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது விஷயம், டைம் கேட்குறது. இது தானே போன மாதம் சொன்னேன், 3 மாதம் முன்னாடி சொன்னேன், 6 மாதம் முன்னாடின்னு மேபி அங்கே இருக்கவங்க கேட்கலாம். அப்போ 3 மாதமோ 6 மாதமோ முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்ம மிகப்பெரிய ஒரு கடனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்கும், கீழே விழுத்துடும், அடிபட்டுருக்கு, அப்போ ஒன்றுமே புரியாது. கடனும் அப்படி தான், ஒரு ஆக்சிடெண்ட் தான் அது. அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா உடனே உடஞ்ச கை சரியாகாதுக்கு டைம் வேணும். என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன், முதல்ல டைம் வேணும். ஸ்டிப்புலேட்டட் டைம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வேணாமா? ஒரு நாள் நம்ம என்ன மேஜிக் ஆகுதுன்னு சினிமாவா? ஒரு பாட்டில் ஹீரோ வந்து கோடீஸ்வரன் வருது ஆகலாம், டைம் இருக்குல்ல. அது வந்து நம்மளுடைய நோயோட தன்மையை பொறுத்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அது மாதிரி தான் நான் கடனும் எடுத்தோடனே இப்படி ஒரு நாள் இன்றைக்கி 10 லட்சம் இருக்குது, வாங்கும்போது எவ்வளோ நாள் விட்டு வாங்கியிருப்போம், கொடுக்கும்போது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுங்க, அவங்களோட டைம் கேளுங்க. இப்போ 90 நாளில் டைமில் இப்போ நீ இலக்குகள் எழுதுறீங்க, 2.5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவை 80,000 ரூபா. அப்போ இன்னைக்கு இந்த மாதம் 80,000. அப்போ அவங்கள்ட்ட 80,000 தரேன்னு சொல்லும்போது ஒரே கடன்காரன்ட்ட வாங்கியிருக்கோமா இல்லை ஒரு 10 பேர்ட்ட வாங்கியிருக்கோமா, பிரித்து கொடுக்க போகிறோமா? முதல்ல ஒரு 10,000 சம்பாரித்து எவன் அதிகம் பிரச்சனை பண்ணால் அவன்கிட்ட கொடுங்க, ஆஃப் ஆகும். ஐயா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன், 3 மாதம் 4 மாதம் முன்னாடி நான் என்ன பண்ணுறதே தெரியல, இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் காசு. உண்மையை சொல்லுங்கள், இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா, 158 ரூபா தான் இது ப்ராஃபிட், இதுதான் உண்மை, இந்த மாதிரி கிரெடிட் ஆகிருக்கு, இதை கொண்டு போய் காட்டுங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். முதல்ல பிரச்சனைன்றது பிரச்சனையே கிடையாது. ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ள முடியாத ஒரு தருணத்தை தான் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1 லட்சம் இருக்க கடைக்காரனை பார்த்தா காமெடியாக இருக்கும், 10 லட்சம் கடைக்காரனுக்கு, 10 லட்சம் கடைக்காரனை பார்க்கும்போது 1 கோடிக்காரனுக்கு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபேஸ் பண்ணுங்கள். முதல்ல ஃபோன் எடுங்க, டைம் கேளுங்க. அந்த 90 நாளில் எவ்வளோ பணத்தை அவனுக்கு கொடுக்க முடியும், அந்த கடன்காரன பிரச்சனையை சால்வ் பண்ண, அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கடவுள் என்ன உங்களை மட்டும் தனித்தீவில் கொண்டு விட்டாரா? 2 கண்டத்தில் 130 கோடி பேர் வாடுற தேசத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கோடி சம்பாரிச்சிட்டு இருக்க உலகத்தில் 10,000 சம்பாதிக்க முடியல, 20,000 சம்பாதிக்க முடியல, 50,000 சம்பாதிக்க முடியல, 1 லட்சம் சம்பாதிக்க முடியல. 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியலன்னா நம்ம இந்த பூமியில் வாழணுமா? இந்த ஒரு கேள்வி கேளுங்க. 3,330 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாதா? எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா? முதல்ல அந்த ஆப்ஷன்ஸை நான் தேடாமல் கணக்காரன் காலுக்கு பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமல் சுவிட்ச் ஆஃபாக சைரன் மோட போட்டால் பிரச்சனைகள் நாளைக்கு பெருசாகும். நண்பர்களே, முதல்ல இன்றைக்கி நான் இலக்குகளில் சொல்கிற விஷயம் என்னென்ன, கோல் செட்டிங்கில் 3 மாதத்தில் நீங்கள் 2.5 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னா இப்போ இன்றைக்கி எவ்வளோ பண்ணணுன்ற டூ ஆக்டிவிட்டியை போடுங்க. திருப்பி போயிட்டு இலக்குகள் வீடியோவை பாருங்கள். அதில் 90-90-1 அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், 90-90-1. அந்த வீடியோவை உட்காந்து முதல்லேருந்து 2 தடவை 3 தடவை பாருங்கள். எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. முதல்ல அதை பார்த்துட்டு அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. பார்க்காமலே கால் பண்ணிங்கன்னா நான் எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது எனக்கு தெரில, சரியா? அதனால் முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட்டு கடைக்காரனை பார்த்து எவனுக்கும் பயப்படாதீங்க. உலகத்தில் பயப்பட நம்மளை அச்சுறுத்த இன்னும் ஒருத்தர் பிறக்கணும் இனிமேல் தான். 2வது விஷயம், அந்த கடைக்காரனை ஃபோனை எடுங்க. 3வது அவன்கிட்ட காரணம் சொல்லுங்கள். சொன்ன நாளில் திருப்பி கொடுங்க. முன்னாடியே ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனால் திருப்பி இந்த தடவை கொடுத்துருவோம். அப்போ அதுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, சரியா? அதனால் இதை முதல்ல கடன் அதிகம் இருக்கவங்க இதை முதல்ல கோல் செட்டிங்கில் எழுத ட்ரை பண்ணுங்கள். இலக்குகள் நம்ம ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வேணும், 3 மாதத்துக்கு எவ்வளோ வேணும், இதை முதல்ல எழுதுங்க. அதில் எது அதிகபட்ச பிரச்சனையோ அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை முதல்ல எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புங்க. மற்ற விஷயங்கள்